MCR Pure Cotton Club, formals and casual shirts. Darling 3D Diwali deals. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான டீல்ஸ். சுப்ரீம் மொபைல்ஸின் தீபாவளி மெகா சேல் 12 கோடி பரிசு மழை. சுப்ரீம்ல போன் வாங்குங்க 20,000க்கு மேல பரிசுகளை வெல்லுங்க. உங்களுக்காக வந்து ஃபுட் வந்துருச்சு. ஓகே, நீங்க வந்து அழகா ட்ரை பண்ணலாம். குத்து பரோட்டாவா? குத்து பன் பரோட்டா. பரோட்டா இல்ல இல்ல, ஐயோ குத்து பட்டன் பரோட்டா தானே? பட்டர் பரோட்டானா? பட்டன் பரோட்டா இது தானே? பட்டன் பரோட்டாவா? அதுதான் காயின் பரோட்டா. காயின் பரோட்டாவா? பட்டன் பரோட்டா, பட்டர் பரோட்டா. ஏண்டா ஏய், இது நான் இன்ஸ்டாகிராம்ல இப்பதான் நான் பார்த்தேன். அப்படி பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சா அது நடக்குது. உண்மையாவே பார்த்தேன். கூட்டு நினைச்சு கிரிஞ்சு மாதிரி தான் நாங்க- இருந்துச்சு. இதை பிடிச்சுக்கோங்க. இது பீரா ஒயினா நீங்க? இல்ல பீரா ஒயினா? டீ டோட்ல தான். நான் டீ டோட்ல. இதுவும் தம்புக்கு தான். டேக் கிளாஸ் வச்சுக்கல. ஓகே. ஐயா ரெட் புல் இல்லையா? ஆப்பிள் ஜூஸ் கொடுங்க. இன்னொரு கேம் இப்ப ஸ்பாட்ல கேமா பேன். அதாவது காலையில அதையும் ஏமாற்றுவர்கள் ஆண்களா பெண்களா? ஆண்கள் சேர்ந்து இவர் பேசுறாரு, பெண்கள் சேர்ந்து நீங்க பேச போறீங்க. இல்ல அப்படி சொல்ல முடியாது. யாரு உண்மையா அவங்க லவ் பண்றாங்களோ, யாரு உண்மையா இருக்காங்களோ அவங்க கடைசி ஏமாந்து போயிடும். ஒரு சும்மா ஒரு கேம் ப்ரோ. இல்ல நான் பசங்க பொண்ணு சொல்ல முடியாது. ஆ. ரெண்டுலயுமே ஏமாத்தவங்க இருக்காங்க, ரெண்டுமே நல்ல பாசமா இருக்காங்க. ஆமா. சரி ஓகே. அதிகம் நம்பி ஏமாறுவர்கள் காதல் வேண்டாம். ம். ஆண்களா பெண்களா? ஆண்கள் தான். ஆண்கள் தான். அது எப்படி நீங்க சொல்லுங்க? ஓகே. சொன்னா இல்ல சொல்லிடுங்க. இப்படி சொன்னா அவங்க அப்படி சொல்லலாம், பொண்ணு சொல்ல வருவாங்க. இல்ல இல்ல, ஒரு நிமிஷம். அது எப்படி நீங்க சொல்லலாம்? அதாவது எதுக்கு சொல்றீங்க? ஒரு விஷயம் சொல்லுங்க. எதுக்கு சொல்றீங்க? நம்ம ஃப்ரீயா இருக்கலாம். இப்ப லாஸ்ட் வந்துட்டு ஜென்ரலா ஒரு காமனான ஒண்ணு இருக்கு. ம். இப்போ என்னோட ஃபேமிலி விட்டுருங்க. ம். நார்மலா வந்துட்டு பொண்ணுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. ம். கடைசி வந்துட்டு வீட்டுல அப்பா ஒத்துக்கல, அம்மா ஒத்துக்கல சொல்லி பாயிண்ட். பசங்க சொல்ல மாட்டாங்க. நார்மல் பசங்க சொல்ல மாட்டாங்க. பசங்க வந்துட்டு 80% பொண்ணு சொன்னா 20% சொல்லுவாங்க. யார் சொன்னா? 20% யார் சொல்லுவாங்க. சொன்னா? எல்லாம் தெரிஞ்சதுதான். யார் சொன்னா? 80% தான் சொன்னாங்க. வேணாம். நான் சொல்லுறேன். இல்லங்க, நீங்க 20% பார்த்துட்டு 80 சொல்லக்கூடாது. 80% அப்ப வந்து பொண்ணு வந்து ஈஸியா எஸ்கேப் பண்ண காரணம் அப்படியெல்லாம் ஒரு பச்சை பொய். ஃபர்ஸ்ட் காலமா வந்து காலத்து காலகாலமா வந்து பசங்க மட்டும் தான் உண்மையா இருக்காங்க, பசங்க மட்டும் நான் உண்மையா first லவ் சொல்லிட்டேன் பண்றாங்க, நானு. பசங்க மட்டும் உண்மையா நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்னா யாரு உண்மையா லவ் பண்றாங்களோ அவங்க ஏமாந்து போயிடும் கடைசியில. ஆமா. அடுத்த பர்சன் வந்து நல்லா ஜாலியா விட்டு போயிடுவாங்க. நார்மலா ஜென்ரலா பார்க்கும்போது மோஸ்டா காமன் பார்க்கும்போது கடைசியில ஏமாந்து போகுது யாருன்னா யாருக்கு வந்து ஒரு அதாவது பசங்களுக்கு வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ம். பசங்க அந்த ஆப்ஷன் இருக்கு. அப்பா எப்பா ஆமா. உலகத்துல நீங்க- பச்சை பொய். நீங்க வேலைக்கு போக வேணாம், நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல. ஆஹா. உங்களுக்கு நல்ல படிச்ச மாப்பிள்ள வந்துருவாங்க, எல்லாம் வந்துருவாங்க. Correct. இங்க ஒருத்தர் வந்து வேலைக்கு போகணும், ஆ. 2 வருஷம் சம்பாதிக்கணும், ம். சொந்த வீடு இருக்கணும், ம். எல்லாமே இருக்கணும். எல்லாமே அது எதுக்கு நீங்க வந்து இண்டிபெண்டன்ட்டா இருக்கிற விமனை வந்து இது பண்ண யாரு மாட்டீங்க? வராங்க? இண்டிபெண்டா யார் வராங்க? வேலைக்கு போக சும்மா இருக்க வந்து கல்யாணம் பண்ணுவாங்களா? சொல்லுங்க. நான் வேலைக்கு போல, ஒண்ணுமே இல்ல, சுத்தமா உண்மையில உட்காந்துருக்கானே. ம். மசுறு இல்ல, போகாது. உசுறு இல்ல. போகாது. யார் இருப்பா? யார் போகுது? யார் எந்த போகுது? பொண்ணு வருவாங்க? இதே வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து ஒண்ணு சம்பாதிக்கல, வீட்டுல இருக்காங்க, நல்லா அமைதியா இருக்காங்கன்னா பையன் கட்டிப்பான். அந்த- அதே வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு வேலைக்கு போகல, ஒண்ணுமே பண்ணல, ஒண்ணுமே இல்லன்னா அது யார் கிளம்புவாங்க? சமையல் கூட பண்றோம். இருக்காங்க. சமையல் பண்றோம். இருக்காங்க. இருக்காங்கம்மா. இருக்காங்க. 0.0001% அதை இருக்காங்க. தேடணும். அந்த ஒண்ணு தேவையில்ல சொல்றேன் நான். 80% பசங்க வந்து ஏமாந்து போய் 20% வந்து ஏமாறாம இருக்காங்க. அது இதான் வாழ்க்கை. தேடணும். எதுக்கு தேடணுங்கிற? தேடணும். அதாவது ஒரு கோடி பேர்ல வந்து நீ ஒரு வந்து தெரியுமா? அதிகமா கத்தி பேசுறனால நீ சொல்ற பாயிண்ட் எல்லாம் கரெக்டா நான் ஸ்லோவா சொல்றேன். அதுதான் நான் சொல்றேன். 0.001% இருக்கான் பாத்தீங்களா? அந்த 1% நம்ம வந்துட்டு கோடியில ஒருத்தன் தேட முடியாது. இந்த கோடியில ஒருத்தன் வந்து கிடைக்க அந்த மாட்டான். 0.1% நான் தான். பையனுக்கு 30 வயசு ஆனாலும் கல்யாணம் பண்ண முடியாது. சொந்த வீடு வேணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய காசு பணம் இருக்கணும், அழகா இருக்கணும், கூடாத பையன் தொப்பை இருக்கக்கூடாது, கொஞ்சம் பாடியா கரெக்டா இருக்கணும். இந்த மாதிரி நிறைய இருக்கு இருக்கு. ஆனா உங்களுக்கு எல்லாம் ஆனா எதுவும் இல்ல. ஆனா பொண்ணுங்களுக்கு பொண்ணு வந்துட்டு வந்து இப்படி இருக்கணும், அப்படி ஏன்பா நான் இருக்கணும். சொல்ல கேளுமா? எங்களுக்கு பொண்ணுன்னு ஒருத்தர் இருந்தா போதும், கட்டிக்கு ரெடியா இருக்கான் அவன். அதே ரெண்டு மாதிரி இருக்கான். எல்லாம் போயிங்க. ரியாலிட்டி தான் பிரதர். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதான். பசங்களுக்கு யாருல உண்மையா லவ் பண்றோம் ஏமாந்து சொல்லல. ம். பொண்ணுங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு, இருக்கு. பசங்களுக்கு அது கிடையாது. அப்படி நீங்க இவங்க இல்லைன்னா இவங்க வீட்டுல பார்த்து பார்ப்பாங்க. எப்படின்னா இந்த பையன் இது பண்றான், இந்த பையன் இது பண்றான், இன்ஜினியர் இருக்கா, மெக்கானிக் இருக்கான், இந்த மாதிரி இருக்கான். சரி பாத்துக்கலாம். நமக்கு வந்து பொண்ணு கிடைப்பாங்களா? ம். நமக்கு கஷ்டம், கிடைக்காது, ரேர். அது வந்து இது காமன், இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்க வந்து நான் ஆர்கியூ பண்ணலாம் வரல. accept இதான் பண்ணிக்கோங்க. ரீசன். நாங்க வந்து நம்ம வந்து பொண்ணு வந்து சம்பாதிக்காங்களோ வீட்டுக்கு எதுவும் தேவையில்ல. ஒரு பொண்ணு இருக்காங்களா வீட்டுல ஓகே அப்படி சொல்லி கிளம்பி போனா பொண்ணு அப்படி கிடையாது. நிறைய வேணும். இது இருக்கணும், அது இருக்கணும், நிறைய படிச்சிருக்கணும், நிறைய காசு இருக்கணும், வீடு இருக்கணும், கார் இருக்கணும், அழகா இருக்கணும், பாடியா இருக்கணும், பேசணும், நடிக்கணும், நிறைய இருக்கும். நமக்கு அதெல்லாம் தேவையில்ல. இருக்கணுங்க. இந்த மாதிரி இருந்தா போதுங்க. வீட்டுல பாத்துக்கோங்க, நம்மள பாசமா பாக்கணும், அவ்வளவுதாங்க. இதான் நம்ம சிம்பிள் அதெல்லாம் எக்ஸ்பிரஷன் தான். பேசுறதுக்கு மட்டும் தான் கரெக்ட். நான் உங்க தரப்பு பார்த்து நீங்க சொல்லவே மாட்டீங்களே. நீ சொல்லுங்க. அதான் அவங்க இவங்க topic- சொல்றது எல்லாமே பேசுறதுக்கு மட்டும் தான் கரெக்ட். அந்த மாதிரி உண்மையா வந்தா nobody will accept. நாங்க பாக்குறப்பா நீ கல்யாணம் பண்ணுவ எல்லா நாளைக்கு. எனக்கு பொண்ணு தர மாட்டாங்க. எனக்கு எஸ்டிஆர் கல்யாணம் ஆக போல. என் தலைவனுக்கு எப்போ கல்யாணம் தெரியல. இப்ப நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? இப்ப வந்து வீட்டுல வந்து வீட்லயே உட்கார்ற மாப்பிள்ள வந்து அப்பப்போ போர் அடிச்சா பீர் அடிக்கிற மாப்பிள்ள
இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓகேவா? வேலைக்கே போக மாட்டான், வேலைக்கு போக வேலைக்கு போக மாட்டாரு. மாட்டான், வீட்டுல ஹவுஸ் ஹஸ்பண்டா இருப்பான். சமைப்பாரு. எனக்கு ஜாலியா இருக்கணும் அவ்வளவுதான். நான் பாத்துப்பேன், எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே பிரச்சனையே இல்ல. இல்ல. இப்போ உள்ள பெண்கள் மென்டாலிட்டி அப்படிதான் இருக்குன்னு அப்படி சொல்ல முடியாது, உங்க மென்டாலிட்டி இப்படி சொல்லலாம். அப்படிதான். ஓகே. See, maybe independent womenக்கு அந்த மாதிரி ஏங்க இண்டிபெண்டன்ட் உமன் தான் சொல்லுங்க. எங்க பசங்க நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, ஹவுஸ் ஹஸ்பண்ட் இருக்க எல்லாரும் வாலண்டியா இருக்காங்க. நீ என்ன பண்ணாலும் வீட்டு துவச்சு கொடுப்பாங்க, ஆமா. சமைச்சு கொடுப்பாங்க, உங்களுக்கு கார் ஓட்டு கொடுப்பாங்க, எங்க போனா இது கேள்வி கேட்க மாட்டாங்க, ஜாலியா இருக்கலாம். நம்பர் போடுறோம். ஆமா. நம்பர் போடுறோம். ஹவுஸ் ஹஸ்பண்ட் சொல்லி நாங்க குரூப் வச்சிருக்கோம். நீங்க வாங்க, எங்க எல்லாத்தையும் உங்களுக்கு யாரு பிடிக்குதோ ஆளுக்கு ஒருத்தர் பிடிக்கும், பிடிச்சு போங்க. சும்மா உட்காந்துக்கிட்டு இந்த இண்டிபெண்டன்ட் உமன் எல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இண்டிபெண்டன்ட் உமன் தான் சொல்லுங்க, நான் கூட இருக்கேன், நான் சும்மா தான் இருக்கேன். நான் ஒரு ஆன்சர் அப்புறம் சொல்லுவேன். என்ன காண்டாகுதா இல்லையா? இண்டிபெண்டன்ட் உமன் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லி யார் அக்செப்ட் பண்ணிக்க போறா? அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிற மைண்ட் செட் பொண்ணுங்க ஏங்க அந்த மைண்ட் செட் சொல்லி பாருங்க. நான் வந்து சிங்கிள் பசங்க, எனக்கு வந்துட்டு ஹவுஸ் ஹஸ்பண்ட் நாங்க டேக்லைன் ஹவுஸ் ஹஸ்பண்ட் வாண்டட்னா சொல்லுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு ஹெட் வந்து நான் தான் குரூப் தலைவனா இருக்கேன். நிறைய பேர் இருக்காங்க, எங்க ஊர் பயிர்களா இருக்காங்க. நாங்க வந்து அழகா பாத்துப்போம், நல்லா சமைப்போம், நல்லா சாப்பாடு போடுவோம், நல்லா வந்து டான்ஸ் கூட ஆடுவோம், கோஆபரேட் பண்ணுவாங்க. போர்டு அடிக்கும்போது பாட்டு பாடுவோம், அப்பவும் மசாஜ் ஹெட் மசாஜ் பண்ணி விடுவாங்க. வீட்டு பெருக்குவோம், உங்க அப்பா அம்மாவை எங்க அப்பா அம்மா பாத்து போனாங்க, உங்க தங்கச்சி தங்கச்சி பாத்து போனாங்க, காலை முக்குவோம், எல்லாமே பண்ணுவாங்க. ஹவுஸ் ஹஸ்பண்டா நான் இந்த மாதிரி என்ன சொல்லுங்க. இப்போ அந்த மாதிரி பொண்ணு வந்தா வீட்டுக்கு கூட்டு போய் நீ கல்யாணம் பண்ற. எனக்கு கல்யாணம் ஆக விருப்பம் இல்ல, என் தலைமை எஸ்டியா கல்யாணம் ஆகல. இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க, நாளைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது நான் இப்போ வந்து அதான் ரொம்ப ஓல்டான இருந்தேன், ஆனா இங்க நல்லா இருக்கு. எனக்கு சொல்லும்போது பாசிட்டிவா சொல்லணும், சொல்லும்போது வந்து அவங்க பத்தி நெகட்டிவா சொல்லணும். பாசிட்டிவ் யாரை பத்தி? ஆஷா ஆஷா பத்தி நிறைய பாசிட்டிவ் சொல்லலாம். அவங்க வந்து எப்படின்னா, ஒரு வீட்டை வந்து அவங்க சர்க்கிள் அவங்க கேட்டீங்கன்னா அம்மா, தம்பி, தங்கச்சி, இதான் அவங்களோட ஃபேமிலி. அவங்களுக்காண்டி வந்து அவங்க இருக்காங்க, வேற யாருக்காகவும் இல்லை. எனக்கு என்னன்னா, இப்போ நான் போனதுக்கு அப்புறம் நான் இல்லைன்னா கூட எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க தம்பி அவங்களாம் வந்து கரெக்டா இருக்கணும், சேஃபா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். அதுக்காக மட்டும் தான் உழைக்கும். அதனால ஆஷா வந்து ஒரு பாசக்காரியா பார்க்கலாம். ரொம்ப ஒரு பாசிட்டிவான பர்சன், ரொம்ப ஒரு போல்டான பர்சன். நீங்க வெளியே எவ்வளவு தைரியமா பார்த்தாலும் உள்ளுக்குள்ள வந்து ஒரு குழந்தை. இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவா சொல்லணும்னா, என்ன எதுக்கு எங்கேயுமே விட்டு கொடுக்க கிடையாது. நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ண கிடையாது. என்னை வந்துட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷன் கொண்டு போக கிடையாது. யார் என்ன சொன்னாலும் நம்மள அவ்வளவு அன்பா பார்த்துக்கூடிய ஒரு பர்சன் தான். நான் வந்து ஏதாவது சண்டை போடுவேன். நான் எனக்கு சின்ன சின்ன விஷயத்தான் கோவம் வந்துடும். ஏதாச்சும் ஒரு நம்ம ஒரு மாதிரி காண்டாகும், இந்த விஷயத்தெல்லாம் அப்படி அப்படி எரிச்சாவேன். அதையும் கூட வந்துட்டு அவங்க வந்து ப்ராப்பரா கரெக்டா சரி ஓகே பாத்துக்கலாம் சொல்லி அங்க அந்த இடத்துல விட்டு கொடுத்து, அப்புறம் எங்க பிடிக்கணுமோ அங்க பிடிச்சிருவாங்க. அங்க விட்டு விட மாதிரி தான் இருக்கும். அடுத்தது கழுத்தை பிடிச்ச ஒரு ஏத்தி கையை நான் வந்து முத உங்களை பார்த்ததே வந்துட்டு அந்த எபிசோட் வந்து அப்புறம் தான். அப்புறம் தான் உங்களை பத்தி நான் இது வரைக்கும் ஃபுல்லா மேக்ஸிமம் தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இன்னும் இந்த இடத்துல நான் இப்ப ரொம்ப இன்வால்வ் ஆகிக்க மாட்டேன் நான். ஓகே, எனக்கு வந்து பாஸ்ட் ஆசா தெரியாது, அதை நான் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறது கிடையாது. எனக்கு இப்ப இருக்க பிரசன்ட் அதை மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்லி நான் இங்கே இருந்துருக்கேன். ஆனா அவங்க சொல்லுவாங்க பழசு தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் இது மட்டும் போதும், நான் இப்படிதான் உங்களை பார்த்தேன், நான் இப்படி இருக்கட்டும். ஸோ ஒரு மாடர்னான ஆஷா நான் பார்த்தது, ஒரு ட்ரெடிஷனலான ஆஷாவை நான் பார்த்துட்டு இருக்கேன். நானே இப்பதான் பாக்குறேன் ட்ரெடிஷனல் ஆஷா. பழைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஓகே இது வந்து ஓப்பனப்பா ஷேர் பண்ணலாம் அப்படின்னா, லைக் நான் வந்து மாடர்ன் தாண்டி எனக்கு கம்ஃபர்டபுள் வேர் வந்து கொஞ்சம் நான் வந்து பேண்ட் ஷர்ட்ஸ் அப்புறம் ஸ்லிம் ஃபிட் இந்த மாதிரி தான் நான் போடுவேன். இப்போ நானே வந்து மாறிட்டேன்னு சொல்ல முடியாது, இது பிடிச்சிருக்கு. இப்போ இருக்கிற நான் எனக்கே பிடிச்சிருக்கு. அந்த பிரேக் எடுத்து அந்த ட்ரெடிஷ்னல் வேர் நான் எப்பவுமே வந்து எல்லா இடத்துலயும் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் ட்ரெடிஷ்னலா போகணும்னு. பட் இப்போ அது அப்படி ஆயிடுச்சு. சோ அது நான் மட்டும் அவங்களுக்கு நான் சொல்லிட்டே இருப்பேன், எல்லா இடத்துலயும் ட்ரெடிஷ்னல் நான் எப்படி போடுவேன்னு. அதுக்கு லைட்டா சண்டை வரும், மத்தபடி வேற வேற விஷயத்துக்கு சண்டை வராது. சண்டை வராது, சின்ன சின்ன ஜாலி, சின்ன சின்னதா. நீ போட்ட பெரிய சண்டை என்ன சண்டை? போட்டது ஃபுல்லா பெருசுதான். பெரிய சண்டை ஷோ விட்டு ஒரு தூக்குனா ஒரு மாதிரி ஏதாவது விட்டு சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரி பெரிய சண்டை போன வாரம் சொல்லுங்க மாட்டேனே, ஒரு சின்ன இஷ்யூ. அந்த இஷ்யூ இப்ப சொல்ல முடியாது, சின்ன இஷ்யூ. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய வரும். அதான் நான் சொன்னேன்ல, நான் ஒரு விஷயம் நான் வந்து நினைச்சு ஒண்ணு பண்ணிருப்பேன், அது என் மேல அது தப்பா மாறிடும். சோ நான் வேணும்னு அந்த விஷயம் பண்ணிருக்க மாட்டேன், ஆனா பண்ணிருப்பாங்க. அது வேணும்னு பண்ணாங்களோ வேணாம் ஆனா பண்ணிருப்பாங்க. அது வந்து உங்களை வந்து ஏதோ அது எனக்கு சுத்தமான பிடிக்காம இருக்கும், ஆனா அதான் பண்ணிருப்பாங்க. அது வேணும்னு பண்ணாங்களோ வேணாம்னு பண்ணாங்களோ ஆனா பண்ணிட்டாங்க. அதை சுத்தமா பிடிக்காதுன்னு தெரிஞ்சு பண்ணுவாங்க. நான் அமைதியா சிரிக்கணும். சரி ஓகே, உங்களை சமாளிக்கிறது பெரிய விஷயமா இருக்கு எனக்கு. அதுதான் நான் சொல்றேனே, இஸ் லைக் ஒன் கிளாஸ். இவர்கிட்ட பேசும்போது உஷாரா பேசணும், ஏதாச்சும் பண்ணும்போது உஷாரா பண்ணணும். நாங்களே ஏற்கனவே உடஞ்ச இதயம், சொல்ல மாட்டேன், நாங்களே ஏற்கனவே உடஞ்சு போயிருக்கோம். கேரக்டர் பத்தி சொல்றேன், நான் நார்மலாவே சொல்றேன். நாங்க இதயம் உடஞ்சு கிடக்கு ஏற்கனவே.
இதில் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒட்டி இப்போ சேர்த்து வச்சிருக்கோம். ம். இவங்க ஒட்டுற மாதிரி வருவாங்களாம். அப்புறம் துண்டா நறுக்கி போட்டுருவாங்களாம். அப்ப நாங்க என்ன நீங்க பண்றது? நீங்க வேற ஏதோ சொல்றீங்க. ஏங்க நான் இதான் நீங்க சொல்றேன். இப்படி எல்லாம் இது பண்ணி இல்ல, சொல்றீங்க. அது கிடையாது. கிளாஸ் இப்படி இருக்கு. எங்க கிளாஸ் இந்த கிளாஸ் இப்படி இருக்கு, இந்த கிளாஸ் இப்படி இருக்கு. அந்த மாதிரி பசங்க கிளாஸ்ல உங்க இப்படிதான் class இருக்கும். இப்படி இருக்கா? பசங்க எங்க கிளாஸ் பசங்க இப்படிதான் இருக்கும். எவ்வளவு கொடுமை பண்றாங்களா அப்புறம் உங்களுக்கு? கொடுமை சொல்ல முடியாது. அவர் டார்ச்சர். ஆ. பேரே டார்ச்சர் தான். ம். ஆஷாமான் பேரே மறந்துட்டேன் சார் கொஞ்ச நாள்ல. டார்ச்சர் டார்ச்சர் நெகட்டிவ். நெகட்டிவ். ஐயோ ஆஷா சரியா திமிரு பிடிச்சவங்க. ஆ. சண்டைக்காரியப்பா சண்டை போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு மனுஷன் வந்து ஒன்னு சொல்லிப்போம் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரீயா விடுங்க 5 மினிட்ஸ் நானும் சமாதானம் சொல்றேன். அந்த 5 மினிட்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க. ம். அப்பவே சண்டை வரும். ம். மாத்தி சண்டை போட்டு டார்ச்சர் ஆக்கி மனுஷனை உள்ளுக்குள்ள மிருகத்தை வெளியே வர வச்சு காண்டாயி அடிச்சு உடச்சு கையெல்லாம் உடைக்க மாதிரி அதை அதெல்லாம் கை உடைச்சா? அது- அது- அதெல்லாம் கை உடைச்சா? சரி ஓகே ஆஹா சரி ஓகே. எதை உடைச்சீங்க? இல்ல அதுக்கு நார்மலா சொல்றேன். இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு person. எல்லார்கிட்ட பதில் வேற. நான் வந்து டோர் பிடிச்சிருந்தேன். ஆ. டோர் பின்னாடி போட்டு போட்டுவாங்கடா வீட்டுல மாதிரி பார்த்து ஓ கதை உடைச்சாரா? கதை தெரியாம ஐயோ, ஆண்டவா, இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லப்பா. எடிட்டர் எதை விட கற்பனை பண்ணாத ஓகேவா? ஆமா, அதுக்கு நான் காணவே இல்லல்ல. சும்மா சொல்றேன். சும்மா. இந்த மாதிரி இந்த மாதிரி டார்ச்சர் பண்ண ஒரு டார்ச்சர். ஆனா எல்லாரும் அன்னைக்கு வந்து அந்த கை பார்த்து என்னதான் பிளேம் பண்ணாங்க. நானும் யோசிச்சுட்டு இருந்தேன், நான் அதுக்கு என்னடா காரணம்? நான் எது என்னடா பண்ணாலும் பண்ணேன்? இப்ப எது பண்ணாலும் ஆசான்னு சொல்லிடுவாங்க. ம். ஏதோ ஸ்டேட்டஸ் போடாத ஆசான்னு சொல்லிடுவாங்க. டேய் நான் ஏதோ போடுறேன்டா. நீ தான் லவ் ஸ்டேட்டஸ் போட்டா கூட ஏதோ ஆ. எது என்ன போட்டாலும் கோவத்துல கேக்குறாங்க? நீங்க லவ் ஸ்டேட்டஸ் போடுறீங்க சிங்கிள் லவ் போட மாட்டேன். ஏதோ ஒரு கோவத்துல எங்கேயோ போறேன். ஏதோ ஒரு அவங்க- பாட்டு. அவங்க- சக்தி ஸ்ரீ கோபால்னா உசுரு. ஆ. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன்னா தளபதி விஜய் சார், ம். எஸ்டிஆர் சார், அடுத்து ம். சக்தி ஸ்ரீ கோபாலன் மேம். ம். சக்தி ஸ்ரீ கோபாலன்னா ஒரு 8-9 வருஷமா நான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்ஸ்டாகிராம் கூட பார்த்தாங்க அவங்க. ஆ, ஆ. ஒரு நாள் ரிப்ளை பண்ண கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட சாங்ஸ் ஏதாவது நான் போடுறேன். ஏதாவது சோமா சாங் போட்டேன்னா இது ஆஷா காண்டி போட்டிருக்கீங்களா? இல்லங்க சக்தி ஸ்ரீ கோபாலன் பிடிக்குங்க அதுக்காண்டி போட்டு நம்பவே மாட்டாங்க. ஆஷாவுக்கும் ராவணாவுக்கும் சண்டை. ஆஷா ராவணா லவ் பண்றாங்க. அதனால இந்த பாட்டு போட்டிருக்காரு. ஆசாகர் அவனுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. ஆனா சத்தியமா நான் அந்த கமெண்ட்ஸும் பார்க்க மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் கேட்க அப்படி இந்த ஆட்டிடியூட் எப்படி பாக்குறீங்க? எது? இப்போ நமக்கு வந்து இப்ப வீட்ல ஒரு ப்ரெஷர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சுத்தி உள்ள கேக்குறாங்க. அப்போ இவங்க கேஷுவலாட்டு போயிட்டாங்கல்ல. ம். இது என்ன? இது எப்படி பாக்குறீங்க இந்த ஆட்டிடியூட்? இல்ல அவங்க வீட்டுல ஓகே. ம். நம்ம வளர்ந்த ம். இது வேற. ம். அவங்க வளர்ந்தது வேற. ம். அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட். ம். அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனை கிடையாது. நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தப்பா இருக்கு. இது எனக்கு பிரச்சனை கிடையாது. ம். ஸோ அவங்க சூழ்நிலை எப்படி வளர்ப்பு நம்ம வளர்ந்த விதம் வேற, அவங்க வளர்ந்த விதம் வேற. ம். அதனால அவங்களுக்கு அது அவங்க வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்கலாம், நம்ம வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்கலாம். ம். அவ்வளவுதான். ஆனா சொன்னா ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்தோன்னே ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருப்பாரோ, பெருசா பேச அப்படி அப்படி மாட்டாரோ? இல்ல இல்ல இல்ல. ஆ. நான் ரொம்ப அமைதியா No, 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 no. என்ன ஆஷாமா. பார்த்தா ஆஷாமா என்ன? இன்ட்ரோவர்ட் இல்ல. ஆ. யாராச்சும் வந்து நல்லா பேசுனாங்கன்னா நல்லா பேசுவாரு. சரி ஓகே சூப்பர். இப்போ வந்து நீங்க சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட். நான் ஏதாவது டேஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தான் பாஸ்தா பிடிக்கும்ல? இந்தாங்க. இருங்க, இது நான் வந்து காய் பரோட்டா டேஸ்ட் ம். பண்றேன். நான் இப்பதான் நேத்து தான் இது பார்த்தேன். ம், ம், நல்லா இருக்காமா? நல்லா இருக்கு. உனக்க முந்திரி பறக்க பறக்க மடுக்கு ஓளம் தின்னுக்க தின்னுக்க தேங்க கொத்தொன்னு கொறிக்க கொறிக்க வெத்தலை பாக்கும் ஜாவிக்க ஜாவிக்க லோட்டஸ் ஸ்டெம். திறக்க திறக்க பெண்ணு ஜக்கரம் வேர்க்க வேர்க்க அவங்க சாப்பிட மாட்டாங்க நிறைய. அப்படியா? ஆமா 2 பீஸ் தான் எல்லாமே. ம். எல்லாமே இருக்கணும். ஆனா 2 பீஸ் தான் இருக்கும். கெட்டுங்க இன்னு நடந்து வரும்போ சிரிக்க சிரிக்க பெண்ணு ஜக்கரம் கெட்டுங்க இன்னு இப்போ மதுரக்கார பசங்க நீங்க சரிங்களா? சென்னைக்கு வந்திருக்கீங்க. ஃபுட்டு ஃபர்ஸ்ட் இப்படி ஒத்துக்கிச்சா? அம்மா வீட்டு சாப்பிட்ட எவ்வளவு மிஸ் பண்ணீங்க? இந்த சொல்லுங்க வாழை இருக்கு. நல்லா தான் சாப்பிடுவாரு. ம். இவங்க வந்து ஆர்டர் பண்ணா இப்படி எல்லாம் ஒரு 10 பேருக்கு ஆர்டர் பண்ணுவாரு. எந்தெந்த ஹோட்டல்ல இருந்து எது எது நல்லா இருக்கும் ம். அங்க இருந்து எல்லாம் ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிடுவோம். வீட்டு சாப்பிடலாம் என்ன மிஸ் எல்லாம் எதுவும் பண்ணல. ம். அடிக்கடி ஊருக்கு போயிட்டு வருவாரு. வாரத்துல வந்து 2 நாள் ஊருக்கு போனா கூட அந்த 5 நாள் வந்து அம்மா சாப்பாடு மிஸ் பண்ணுவாங்க. நான் எப்போ ஊருக்கு போனேன்? அம்மா சாப்பாடு மிஸ் பண்ணுவீங்களா? அம்மாவோட சாப்பாடு ரொம்ப மிஸ் பண்ணுவேன். பட் என்ன பண்றது? So, அம்மாவோட சாப்பாடு ரொம்ப மிஸ் பண்றதுன்னா அம்மா ஒரு 4 டிஷ் ரொம்ப சூப்பர் பண்ணுவாங்க. மட்டன் குழம்பு, சட்னி, அப்புறம் உட்கார்னு ஒண்ணு. உட்காருக்கு ஒரு ஸ்வீட். ம். அது ரொம்ப சூப்பரா இருக்கும். ம். மேக்ஸிமம் அம்மாவோட ஃபுட்டை மிஸ் பண்றேன்னா கேட்டா மிஸ் பண்றேன். பட் நான் இது கொஞ்சம் அடாப்ட் ஆயிட்டேன். ம். நான் மேக்ஸிமம் ஹோட்டல் சாப்பிட அடாப்ட் ஆயிட்டேன். எந்த ஹோட்டல் சூப்பரா இருக்கும்? சென்னையில இருந்து ஹோட்டல் போனா ப்ரிஃபர் பண்ணுங்க அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? இல்ல ஒவ்வொரு ஃபுட்டும் ஒன்றா இருக்கும்ல. இல்ல இந்த ஹோட்டல் வந்து நல்லா இருக்கும். நான் எப்பவுமே ரெகுலரா போய் சாப்பிடுவேன். அப்படி இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு ஃபேவரட் ஹோட்டல் இருக்குல்ல? நான் ஒரே சாப்பிட மாட்டேன். ஆக்சுவலி நாங்க ம். போனதுல இந்த இந்த ரோட் கடையில தான் ரொம்ப பிடிக்கும். ம். இந்த அதெல்லாம் மிட் taste நைட் நல்லா பிரியாணி. ம். எங்களுக்கு வந்து மிட் நைட் ஷூட் முடியும் போது இல்ல ம். பிராக்டிஸ் லேட் ஆகும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் குரூப்பா போவோம். நீங்க ஈவில இருந்து இங்க வருவீங்களா?
இஃப் இன்கேஸ் நமக்கு எல்லாம் பிராக்டிஸ் இருக்கும், டான்ஸ் பிராக்டிஸ் ஏதாச்சும் இருக்கும். ஸோ ரோடு கடையில தான் அதிகமா சாப்பிடுவோம். இந்த பிரியாணி, 65, கறி தோசை. கறி தோசைலாம் பயங்கரமா இருக்கும். ஆனா மதுரை கறி தோசை சாப்பிட்டீங்களா? சூப்பரா இருக்கும். ப்ரோ உடனே கூட்டி வாங்கி கொடுங்க bro மதுரை கறி தோசை. மதுரைக்கா? வெட்டி போட்டுருவாங்க. அப்படியே சொல்லி பண்ணாதீங்க. பயலுக்கு பாசமானவங்க ஊருக்காரங்க. இவங்க படத்துல ஃபுல்லா காமிச்சு மதுரைனாலே இப்படிதான் இருப்பான்னு அப்படி ஆகி போயிருது. நானும் மதுரை கறி, ஐ மீன் பக்கத்து ஊர் சிவகாசி. அப்படி இருப்பாங்க. ஆக்சுவலி அப்படி இருப்பாங்க. எல்லாருமே இருப்பாங்க. உங்க ஊர்ல இருக்க மாட்டாங்களா? எல்லா ஊர்லயும் இருப்பாங்க. ஆமா. உங்க ஊர் பெங்களூர் இருக்க மாட்டாங்களா? bro ஊரை பத்தி தப்பா பேசுறாங்க கேளுங்க ப்ரோ. நீங்க நான் முரட்டதான் கேட்டு விட்டுருக்கேன். கேமரா கூட அமைதியா இருக்கேன். என்ன இங்க யாரு அப்புறம் உண்மைதான் பேசிட்டு கூடாது வந்து. நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அப்புறம் ஆ. அப்புறம் ஏய் மார்னிங் நான் இப்படி ஒன்னு எடுத்து தெரியுமா? எங்க கத்தி எடுத்து வச்சுதான் என் பக்கத்துல. ஓ கத்தி வச்சு கொல்ல முயற்சி பண்ணீங்களா? என் கார்ல வந்து ஒரு ஷார்ப்பான ஒரு பிளேட் மாதிரி ஒண்ணு இருக்கும். அப்புறம் அந்த பேட் வரும்ல, ஆமா அதோட ஷேப்ல ஒரு சின்னதா ஒரு நைஃப் மாதிரி ஒண்ணு இருக்கு. அது எதுக்கு வச்சிருக்கேன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. அப்படியே நான் சொன்னல இந்த பொண்ணு ரவுடின்னு. நான் கேட்பேன், ஏங்க ஒரு ரவுடி கிட்ட மாட்டிட்டு போயிருக்கீங்கடா. இப்ப கேக்குறேன், இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஆசை இல்லாம வேற யாராவது இந்த பேர் இருந்தா சூப்பரா இருந்தா யாரும் இப்போ கேட்டா வாய்ப்பு இல்ல. ஃபர்ஸ்ட் யாருமே தெரியாது எனக்கு. யார் வந்தாலும் ஓகே மாதிரி இருந்தாங்க. சில பர்சன் வந்தா நல்லா நினைக்கும் போது அது ஆசா இருந்தாங்க. சோ அதனால நமக்கு ஓகே ஆயிடுச்சு. மத்தபடி இப்போ யார் போட்டாலும் செட் வாங்க செட் ஆகாது. இப்போதைக்கு யாருமே செட் ஆகாது. யார்ட்டும் பேச மாட்டேன். மேக்ஸிமம் செட்ல வந்து நான் பேசுறேன் தான் நிறைஞ்சிட மாட்டேன். என்ன பேசுவேன் நானு அப்பப்போ வந்து சாந்தியில் பேசுவாங்க. அவ்வளவுதான். மற்றபடி யாருமே ரொம்ப வச்சு கிடையாது. நிறைஞ்சனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பிரணிகா வச்சு பிரணிகா மாக்கிட்ட அவ்வளவுதான் பேசுறேன். அவங்ககிட்ட வந்து பேட்ச் வந்தாங்கன்னா ஹாய் பாய் அவ்வளவுதான். நான் செட்ல நிறைய ஆக்டர் க்ளோஸே கிடையாது. யாருமே பேச மாட்டேன். மற்றவங்க எங்கேயும் பேச மாட்டாங்க. ஓகே சூப்பர். நீங்க இந்த பாசம் தான் சாப்பிடுங்களேங்க. நான் சாப்பிட்டேன். 2 வாய் சாப்பிடுங்கம்மா. 2 வாய் போதுமா? நான் சாப்பிடுறதே அவ்வளவுதான். இது போதுமா உங்களுக்கு? கண்டிப்பா போதும். சும்மா வேஸ்ட் டைம் பண்றீங்க போதும். இதை கொடுத்தாலே சாப்பிட மாட்டாங்க முழுசா. ஆமா. ஃபர்ஸ்ட் வந்து சோசியல் மீடியால வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இவங்க எல்லாம் உள்ளக்கு போறாங்களா அப்படின்னு ஒரு டாக் இருக்கு. நீங்க வந்து அபிஷா பாத்துருப்பீங்க. இப்ப பிக் பாஸ் வந்து வாட்டர் சார் போனார்ல, அந்த மாதிரி ஒரு டாக் வந்து சிங்கிள் பர்சன் இருந்துச்சு. ஆனா சொன்னா நீங்க நேம் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்ல ஃபர்ஸ்ட் யாரே வராங்க எதுவுமே தெரியாது. அங்க போனப்போ பார்த்து வந்துட்டு பிளாக்கி ஸ்டார் அவங்க வந்து பார்த்தேன். மத்த பர்சன்ஸ் யாரும் எனக்கு தெரியாது எனக்கு. அதனால அவருக்கு அப்ப இவர் தெரியும், வாழ்க வளமுடன் ஃபிட்னஸ் ஒரு 2 மணி தெரியும். யாருமே தெரியாது எனக்கு. ஸோ அதனால அவங்க ஓகே ஒரு மாதிரி ஜாலியா ஃபன்னா இருக்க போதுன்னு நினைச்சாங்க. அந்த மாதிரி ஜாலியா ஃபன்னா போயிட்டு. உங்களுக்கு யாருமே தெரியாது எனக்கு. நானே பாக்குறேன் யாருப்பா இவரெல்லாம். அப்பதான் நான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் மீட் யாவருக்கா? ஃபர்ஸ்ட் மீட்டிங்கும் வாங்க பொங்கல் இருந்து வாடா மச்சான் டேய் மச்சான் அப்படி அந்த மாதிரி கூப்பிட்டு இல்ல அப்படி சொல்லுங்க. எக்ஸாம்பிள் சொன்னீங்க. இது வரைக்கும் அவங்க வாங்க போன்னு பேசுவாங்க. இது வரைக்கும் நானும் ஆசமா சொல்லுவேன். அத ஃபர்ஸ்ட் வந்து என்னங்க வாங்க பொங்க இவ்வளவுதான் பேசுவாங்க. 7ஆம் தேதி வந்து மீட் பண்றோம் நாங்க. ஆகஸ்ட் 7 அப்போ வந்து 5ஆம் தேதி வந்து ஷூட் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நாங்க பார்க்க போறோம். அதாவது இவங்கதான் பேருன்னு சொல்லி நமக்கு வந்து கொண்டு வராங்க. அப்போ வந்து யாருக்கு எந்த பேர் சொல்லவே இல்லை. யாருக்கும் தெரியாது. யாருக்கு எந்த பேர் என்ன தெரியாது. மேபி கேர்ள்ஸ் சொல்லிப்பாங்க போல, பசங்க சொல்லவே இல்லை. நான் உட்காந்துருக்கோம். அப்ப வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்குது. கரெக்டா வந்து அங்க இருக்க ஒரு பொண்ணு வந்துட்டு தெரியாம பேரை சொல்லிடுறாங்க. நான் வந்து கண்டுபிடிச்சிருச்சேன். ஸோ அப்போதான் உங்க ஆசிரமத்துக்கு வராங்கன்னு சொல்லி நான் பாக்குறேன். ஸோ வரும்போதே இன்ட்ரோஸ் எல்லாம் போயிட்டுச்சு. அப்போ நாங்க பேச கிடையாது. அதுக்கப்புறம் டான்ஸ் ப்ராக்டிஸ் போகுது. அப்போ வர சொல்றாங்க. அப்போ டான்ஸ் ப்ராக்டிஸ் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதே எனக்கு பிடிக்கல. யாரு சுத்தமா பிடிக்கல. எனக்கு இது இன்னமும் காண்டாகும். என்னன்னா ப்ரோ இப்போ நீங்க பையன் இருக்கீங்க வந்து ஆத்தா அப்பான்னு சொல்லி 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி வாரீங்க. அப்பதான் சொல்லி வாரீங்க. வரும்போது டான்ஸ் ப்ராக்டிஸ் போறோம். அங்க உள்ள நீங்க ஏதோ ஒர்க் போறீங்க. மேனேஜர் இருக்காருல்ல, ஏன் லேட்டு இப்படி வரீங்களா, லேட்டா வரீங்களா இப்படி இருக்கும். யாரு உங்களுக்கு திட்டாங்களா? ஆமா ஃபர்ஸ்ட் மீட்லயே வா. எவ்வளவு நேரம் ஆகுது, ஏன் லேட்டா வர அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு வந்து கடுப்புக்கு நமக்கு சும்மாவே கோவம் வரும். அப்ப உள்ள வேற ஆளே கிடைக்கல, இந்த அப்படிதான் போடுவாங்களா அப்படின்னு வாயில என்னமோ பண்ண வேண்டிய திட்டு நான் உட்காந்துட்டு விருப்பமே எனக்கு அந்த பாட்டும் பிடிக்கல. எனக்கு ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது இந்த பொண்ணு சுத்தமா பிடிக்கல. எனக்கு என்ன கட்டி கோங்கமா இருக்கு. அப்புறம் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. பாட்டு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. பாட்டுல ஆரம்பம் பிடிக்காது. ஏதோ ஹிண்ட் குடுக்குறாங்க. சரி ஓகே. உங்களுக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு. இதே இந்த மாதிரி சோஃபா மேல உட்கார்ந்து கால் மேல கால் போட்டு போன் பாத்துட்டு இருந்தேன். இவன் யார் இவ்வளவு லேட் பண்றானா? வந்தாரு, பேக் எடுத்துட்டு வந்தாரு. ஏய் என்ன இவ்வளவு லேட்டு, கரெக்ட் டைமுக்கு வர மாட்டியா? எத்தனை மணிக்கு சொன்னாங்க உனக்குன்னு? என்ன பார்த்தா அவ்வளவுதான், பாத்துட்டு போயிட்டாரு. நான் கடுப்புல அப்படியே போயிடலாமா? அது எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு அவங்க பார்த்தது எப்படி இருந்துச்சுன்னா, இப்படி எல்லாம் பேசிட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. டான்ஸ் ஆட
வரல. நான் வந்து ஏதோ யார் கூடயோ டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன், இவரு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஆ. ஃபர்ஸ்ட் டே ஒரு ரெண்டு சேர்ந்தே ஆடல. ஆஹா, ஆனா நம்ம couple ஆடவே dance. இல்ல. அது எப்படி இருந்துச்சுன்னா, நான் ரொம்ப குள்ளமா வேற இருக்கேனா, ஆ. சேர்ந்து ஆடும்போது இப்படி பாக்குறது என்ன? குள்ளமா இல்ல ஹைட்டா இருந்து ஹீல்ஸ் போடுவீங்களோ அப்போ? இல்ல ஓரளவுக்கு ஹைட் தானே. ஓகே. கேர்ள்ஸ் எவ்வளவு ஹைட் இருக்கணுமோ ஆ. நான் அவ்வளவு ஹைட் இருக்கேன். Okay. இவர்தான் ரொம்ப ரொம்ப பசங்க ஹைட்டா இருக்கு. என்னது பசங்க ஒரு 6 அடி மேல வச்சுக்கணும். 6 அடி தானே இருக்கேன் நானு. ப்ரோ பசங்க 6 அடி மேல இருக்குன்னு சொல்லாதீங்க ப்ரோ. நான் 5 அடி தான் ப்ரோ. என்ன கேவலமா பார்க்க போறாங்க. இல்ல நார்மலா சொல்றேன். அன்னைக்கு எல்லாம் வந்து பேசவே இல்ல. சரி ஓகே ம். இவங்க ரொம்ப இன்ட்ரோவர்ட் போல, ம். நமக்கு செட் ஆகாது பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ம். 2வது நாள் வந்தாரு. 2வது நாளும் பேசல. 2வது நாள் கேக்குறேன் அவர்கிட்ட டான்ஸ் கால் பண்ணி கேக்குறேன். அவங்க வர்றாங்களா? என்ன வரல, நல்லது ப்ரோ, வர வேணாம் அப்படின்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சேன். வராம இருக்க நல்லதுங்க. அப்புறம் வந்தாங்க. பிராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டாரு. அப்ப நீங்க தனியா நான் ஆடிட்டு இருந்தேன். ம். 3வது நாள் தான் சரி ஓகே ஆ. 2 பேரும் ஒரு போன் கையில வச்சிருந்தேன். சரி ம். வாங்க ஒரு போட்டோ எடுக்கலாம்னும் போதுதான் வரேன் ம். சொல்லிட்டு ஒரு செல்ஃபி கொடுத்தாரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பேச போட்டோ ஆரம்பிச்சோம். போட்டது இல்லாம ஆமா ஃபர்ஸ்ட் அப்ப அந்த போட்டோ எனக்கு அனுப்புறீங்க, நாங்க தான் போட போறோம். ஓகேங்களா? அந்த போட்டோ ஏன் டெலிட் பண்ணீங்க? அவங்களுக்கு புரியாது ப்ரோ. கான்ஃபிடண்டா சொல்லிட்டு அவங்களுக்கு புரியாது. இல்ல புரிய மாட்டேது. இந்த சிங்கிள் பசங்க வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பசங்க உண்மையாவே லவ் பண்ண போறாங்க பொண்ணுங்கள. ஏன்னா வந்து அவங்க ஆர்டிஸ்ட், அவங்க வந்து தெரியும் அவங்களுக்கு என்னன்னு. ஆனா பசங்க வந்து பாவமா இருக்கு. மேபி அதுல குறிப்பிட்ட 2-3 பேர் சொன்னாங்க. மேபி அவங்க தெரிஞ்சுக்கலாம். அவங்க ரொம்ப எமோஷனலா இருக்காங்களோ, ரொம்ப அட்டாச் ஆயிருவாங்களோ, ரொம்ப லவ் பண்ணிடுவாங்களோ. ஆக்சுவலி அந்த மாதிரி யாருமே இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இல்ல இல்ல எக்ஸாம்பிள் நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா பாக்குற ஆடியன்ஸ் வந்து அப்படி நினைக்கலாம். பட் இங்க நம்ம ஷோல இருக்கவங்க யாருமே அப்படி கிடையாது. They are எல்லாருக்கும் எல்லாமே well தெரியும். matured and அப்புறம் Okay. எல்லாருமே வந்து educated. நீங்க So, பசங்க வந்து காமெடி பண்றாங்கன்னா அவங்க ம். நடிக்கிறாங்க. ம். யாருமே காமெடின்னு கிடையாது. எல்லாம் ஸ்டேஜுக்காக மட்டும் அவங்க ம். இருக்கிறாங்க. ம். இப்ப நான் ஒருத்தர் வந்து காமெடி பண்றாங்கன்னா ஸ்டேஜுக்காக காமெடி பண்றான். ம். நான் மட்டும் நார்மலா இருப்பான். ம். ஸோ அங்க இருக்க எல்லாருமே நல்ல மெச்சூர்டான பசங்க தான் எல்லாருமே. ம். பொண்ணுங்களோட அவங்க தான் மெச்சூர். ஆமா. பொண்ணுங்களோட பசங்க பொண்ணுங்க எல்லாம் தான் முட்டாள். பசங்க எல்லாம் மெச்சூர். சில பேர் இருப்பாங்க. ம். சில பேர் முட்டாள் ஆக்கிடுவாங்க. ஏய் ஏய் இல்ல ஒண்ணு சொல்லடா. ஒண்ணு சொல்லடா. பொண்ணுங்க ஏன் முட்டாளுக்குறீங்க? நம்பி ஏமாந்துடுறாங்களா? யார் நம்பி ஏமாந்து? அப்படின்னு சொல்ல முடியாது. See end of the day So பாத்தீங்களா நான் ஏதாச்சும் சொல்ல வந்தாவே ஏய், சொல்ல- உங்களுக்கு வந்து சரி அவர் கொஞ்சம் சாப்பிட்டோம். நீங்க சொல்லுங்க. பொண்ணுங்களை வந்து நான் முட்டாள்னு சொல்ல வரல. ஆ. என்னப்பா சொல்லுப்பா. அத பண்ணி விட்டுருவாங்க. அப்படி ஆ. முட்டாள் மாதிரி பண்ணிடுவாங்க. என்ன பண்ணாங்க? அப்படிதான் இன்சிடென்ட் இருக்கு. ஏன் வந்து சவுண்ட் பண்ணிட்டே இருக்கேன்? நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. சொல்லுப்பா. மெதுவா சாப்பிடு. அவர் ஒருவேளை ஒரு பொய்ன்னு எதுவும் சொல்ல வராரோ? சொல்லுங்க. பொண்ணுங்க முட்டாள் நான் முட்டாள்னு சொல்ல வரல. என்ன சொல்லுங்க. பண்ணுவாங்க, பண்ணிடுவாங்க, யார் முட்டாளா யார்? மாத்திடுவாங்கன்னு சொல்ல யார் வந்தேன். யார் யாரு பொண்ணுங்க வந்து பொண்ணுங்க விடுங்க. நீங்க வந்துட்டு பசங்களை நான் அப்படி சொல்லவே வரலங்க. அப்ப பசங்க பொண்ணுங்களுக்கு பண்ணுவாங்க, பொண்ணுங்க ஆ. பசங்க அப்படி சொல்ல வரல. என்ன சொல்லுவாங்க? யூசுவலி பொண்ணுங்க வந்து அப்படி ஆயிடுறாங்கன்னு நான் சொல்ல ஏன் வரேன். பசங்க ஆறுது இல்லையா? இப்போ அது டாபிக் எனக்கு என்ன? தெரியாது. ஏன் நம்ம இது வந்து ஒரு கேமா மாத்த கூடாது? எல்லாமே கேம் மாத்துறாங்கடா. அந்த ரோஸ் எடுங்க, அந்த ரோஸ். அம்மா 6 இருக்குமா? ப்ரோ ஆ. ஒரு விஷயம் சொல்லி இந்த ரோஸை கொடுக்கணும் ப்ரோ. நீங்க Oh my god, nice segment. ஒரு விஷயம்னா ஒரு பாசிட்டிவா விஷயம், அது பாசிட்டிவோ நெகட்டிவோ, ம். அது வந்து மாத்தணுமோ மாத்தக்கூடாதோ, ம். இது வந்து ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விஷயம் இருக்கணும். விஷயம் ஆஷாமாக்கு ரோஸ் கொடுக்கணும்னா நம்மளுக்கு காது இருக்கு அப்ப சொல்லிடாதீங்க. 5 பத்தாது. சரி ஓகே. 2 பேரும் உண்மையா லவ் பண்றாங்களா? அதான் தெரியுது. இப்படி எல்லாம் சொன்னா அப்படிதான் சொல்லுவாங்க. சொல்லு. ஆஷாமாக்கு ஃபர்ஸ்ட் இந்த ரோஸ் கொடுக்கணும்னா ம். இந்த இவ்வளவு நாளா வந்துட்டு என்னோட டார்ச்சரை நீங்க வந்துட்டு தாங்கிட்டு போய் கொடுக்கலாம். அப்புறம் நான் எப்பவுமே சொல்றதுதான், என்னை எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்தே கிடையாது. ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் ரோஸ். செகண்ட் வந்துட்டு எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்? இல்ல அது சரி ஓகே. ஸோ என்ன கொஞ்சம் நீ சேஞ்ச் பண்ணிக்கிங்க, எனக்காக நீங்களும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டீங்க. அந்த சேஞ்சுக்காக செகண்ட் ரோஸ். தேர்ட் வந்துட்டு நீ கொஞ்சம் அழகா, ரொம்ப அழகா இருக்கீங்க, அதுக்காக ரோஸ். Thank you. 4வது எல்லாரும் பாக்குறாங்க, அதுதானே ப்ரோ. என்ன ப்ரோ வேற? ஓகேவா? நீங்க மட்டும் சொல்லிட்டே இருக்கீங்க ஏதாச்சும். என்ன தெரியல. நாங்க 5வது ஒன்று. இப்ப இவங்க டாஸ்க் இருக்குல்ல, ஐயோ நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? நான் ரொம்ப ஹாப்பி தான். ஹாப்பியா அவங்களுக்கு ஹாப்பியா இல்லையா? இதுக்கு போட்டு பொழப்பாங்க நைட்டு. என்ன ரீசன் கேட்கறேன்னு சொல்ல மாட்டேங்குது. ஏதாவது சண்டை போடுவாங்களா? இல்ல, நாங்க மீட் பண்றதே இந்த மாதிரி ஷூட் அப்போ, ஷூட் அப் அந்த ஷூட் தான் பாக்குறது. அடிக்கடி ரிஹர்சல் வச்சா ரிஹர்சல் பாக்குறது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு போயிருவாங்க, பெங்களூர் போயிருவாங்க. அவங்க மிஸ் பண்ணுவீங்களா? இல்ல எப்படின்னா ஷூட் வருவாங்க. ம். நாங்க ரொம்ப பேசிக்கலாம் மாட்டோம். ம். நான் பேசுறதே அந்த இதற்கு மட்டும் தான்.
ஷூட் அப் பண்ணலாம். எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நான் ஷோல பார்த்து பயங்கரமா க்ளோஸா இருக்கும். we have that friendship. ஆனா ரொம்ப அந்த டீப்பா சரி நீங்க கொடுங்க. நான் கொடுக்கணுமா? என்னன்னு சொல்லி கொடுக்கணும்? என்ன விஷயம் வேணா இருக்கலாம். வாட் இம்ப்ரெஸ் ஆன விஷயம், இல்ல இதை மாத்திக்கோன்னு சொல்ற விஷயம், இல்ல சாரி கேட்கிற விஷயம், தேங்க்யூ கேட்கிற விஷயம், இந்த 5க்குமே 5 ரீசன் வச்சு கொடுங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் மாடர்னா மாறினா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். அதனால அது மாறுறதுக்காக இந்த ரோஸ் கொடுக்கறேன். அதுவும் நல்ல விஷயமா. அது எல்லா இடத்துலயும் வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் ட்ரெடிஷனலா மாறினா அழகா இருக்கும். தேங்க்யூ. மதுரை பையனும் பெங்களூர் பொண்ணும் சீரியஸா பண்ணாண்டா அவங்க வச்சு. இவ்வளவு சீக்கிரமா தமிழ் பையனு கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாமா? நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல நீ வந்து சேர்ந்திருக்க, அதுக்காக தேங்க்யூ. நீ என்ன படத்துக்கு சொன்னீங்க ஞாபகம்? இந்த கூடன ஒரு கேப் விட்டீங்க. ஓகே. அடுத்து வந்து மத்தவங்களோட இடத்துல இருந்தும் நீங்க யோசிக்கணும். அது நீங்க பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும். குத்துது முள்ளு. வேற என்ன? அது அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணும். ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங்காக நல்லா இருக்கு சாப்பாடு. பாத்தீங்களா? என்ன சொல்லவா? அவ்வளவுதான். இந்த 2 ரோஸ் சும்மா தரேன். சாரி ஏதாவது? நான் ஏதோ சாரி கேட்க கேட்க மாட்டேன். எதுவுமே எதுவுமே இல்ல. இல்ல. 2 விஷயம் வந்து ராவணன் வந்து இருக்கும்போது அது பண்ணாம போனா தேவகுத்தமாகும். பாட மட்டும் வேணாம். ப்ரோ இல்ல வாய்ப்பே இல்லைங்க பாருங்க. அவங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க. சும்மா பாடினா யாரும் யோசிச்சு பாடுங்க. உனக்கான என்ன பாடுறது நானு? 3 எழுத்து காதலி வேணாண்டா மச்சான், 4 எழுத்து நண்பன் மட்டும் போதும்டா மச்சான், இது உயிரெழுத்து இல்லடா 5 எழுத்து தானடா, 3 புள்ளி இருக்கு முற்றுப்புள்ளி வையிடா, 7 ஜென்மா 4 7 தானடா, பொண்ணை நம்பி போனா கல்லற தானடா, உனக்காக உயிரே கொடுப்பேன்னு சொல்லுவா, வீட்டை விட்டு ஓடி வர ரெடின்னு சொல்லுவா, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நல்லா படின்னு சொல்லுவா, ஐயோ ஆத்த தாய மகமாரி கேட்காத மச்சா கேட்காத, பொண்ணுங்க பேச்ச கேட்காத, பார்க்காத மச்சா பார்க்காத, பாய் பெஸ்டி வச்சிருக்க பொண்ணை பார்க்காத, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் forever, then we'll touch the Eiffel Tower, hey hey friends forever, தொடு வேண்டா Eiffel Tower. சூப்பர் சூப்பர் சூப்பர். எப்ப பார்த்தாலும் திட்டுறதுலயே இரு. நீங்க தரனே பாட்டு தானே அது? நான் என்ன திட்டுனேன்? சந்திரலா சொல்றாங்க. பாய் பெஸ்ட் வச்சிருக்க பொண்ணை பார்க்க அது சொன்னாங்க. என்ன பசங்க மட்டும் எதுவுமே பசங்க மேல இந்த மாதிரி பாட்டெல்லாம் எழுதுங்க. பசங்க கேர்ள் பெஸ்ட் இல்லையே. யார் சொன்னா? அப்படினா சரி நீ அங்க போய் அங்க சண்டை நீங்க போடுங்க. பார்த்த பசங்கள இருக்கலாம் போல, நாங்க பார்த்த பசங்க இல்ல. இல்ல அதுக்காக எங்க ஊர் சைடுல இருந்து ஒரு பெஸ்ட்னு ஒரு டேர்ம்ஸே கிடையாது. கிடையாது. ஆமா ஒருத்தனுக்கு ஒருத்தி. ஆமா ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் கான்செப்ட். உனக்குன்னா எனக்கு நீ. இல்லங்க நான் வந்து இப்ப குறைச்சலாம் பேசலைங்க. ஓகே தேங்க் யூ. நானா நீனா ஷோக் தான் போறோம். நீங்க பாட்டு பாடுங்க. ராமர் என்ன தர்மர் என்ன மகம மனசு சரி. தங்கண்டா பாடல. பாடுங்க. நீ வேணும் இல்ல 7 ஜென்மண்டா. இது வரைக்கும் எனக்கு அது ஒரு பாட்டு இல்ல தவிர வேற நீங்க பாட்டு பாடுங்க. தெரியாது. நீங்க எப்ப பார்த்தாலும் சிரிப்பீங்க. சிரிக்காம பாடுங்க. போன் எடுத்து ஊட்டுங்க போங்க. அவ்வளவுதான். எனக்கு வந்து நீங்க வந்துட்டு ஊட்டுனா அதெல்லாம் வேணாம் பண்ணிடுறேன். இவ்வளவு வாய் பெருசா அவ்வளவு குசைக்கிறீங்க பாவம். எனக்கு ஒரு கவிதை சொல்லுங்க. கவிதை சொல்லி ஊட்டுங்க. டேய் சும்மா எல்லாம் சொல்லுடா, நீ என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, நீ இல்லைன்னா நான் சத்துருவேன்டா. ஏய் சி சும்மா செத்துருவேன். ப்ரோ அப்படியே நீங்க கையில எடுங்க. எதுக்கு? உங்களுக்கு ஊட்டுறதுக்கு. உங்களுக்கு ஒரு லைன் இருக்குல்ல, அது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பண்ணணும்ல. அவ்வளவுதான் முடிஞ்சது சொல்லி. புல்லடிச்சும் போதை இல்லை, புல்லட் பீரடிச்சும் கிக்கு இல்லை, தள்ளு குடிச்சும் தூக்கம் இல்லை, கண்ணு மூடுனா கனவுல நீதானே. வேற யார் வருவா? ஓகே என்னாச்சுங்க? ஓகேவா? ஓகே தானே? தேங்க்யூ வெரி மச். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. ரொம்ப அழகா பேசுனீங்க. இது வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. போனதே தெரியல, அவ்வளவு அழகா போச்சு. தேங்க்யூ நேரத்துக்கு நன்றி. Thank you. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Darling 3D Diwali deals. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான டீல்ஸ். சுப்ரீம் மொபைல்ஸின் தீபாவளி மெகா சேல் 12 கோடி பரிசு மழை. சுப்ரீம்ல போன் வாங்குங்க, 20,000க்கு மேல பரிசுகளை வெல்லுங்க.